வணக்கம் அண்ட் வெல்கம் டு மங்கையர் அரசுவை. நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பாதாம் லட்டு எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். தீபாவளி வேறு நெருங்கிக்கிட்டு இருக்கு. அதனால் இந்த ஆரோக்கியமான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவு பாதாம் சேர்த்துருக்கேன். இதை மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கணும். நல்லா வறுக்கும் போதே ஒரு வாசனை நல்லா வரும், அந்த பாதாமோட வாசனை நல்லா வரும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கணும். இப்போ அதே பாத்திரத்தில் 1 கப் அளவு டெசிகேட்டட் கோகோனட் இல்லை, உலர்ந்த தேங்காய், அந்த தேங்காவை எடுத்து வறுத்துக்கணும். தேங்காயோட கலர் கொஞ்சம் மாறணும். அது வரை நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு இதை வறுபடணும். ஏற்கனவே நம்மளுக்கு பாத்திரம் சூடாக இருக்கிறதுனால டக்குன்னு கருகிரும், அதனால் கிண்டி விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி கலர் மாறினதுக்கப்புறமா இதையும் எடுத்து தனியாக வச்சுக்கணும். இப்போது அதே பாத்திரத்தில் 1/2 கப் அளவு ரவை, அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. ரவை கையில் எடுத்து பார்த்தோம்னா அந்த சூடு நம்ம கைக்கு பொறுக்கிற அளவுக்கு இருக்கணும். அந்த மாதிரி வந்ததும் இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு இதையும் மாற்றிக்கலாம். எல்லாமே நல்லா ஆறிடணும். இப்போது நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற பாதாமை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கிட்டு வந்துடணும். நல்லா பொடி பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற தேங்காய், அதையும் சேர்த்துக்கணும் அந்த மிக்சர் ஜார்லேயே. அது கூட வறுத்து வச்சிருக்கிற ரவை, அதையும் சேர்த்துருங்க. கூடவே வாசனைக்காக 3 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். கூடவே உங்கள் இனிப்பை பொறுத்து அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ இருக்கலாம். நான் 1 கப் அளவு வெல்லம் எடுத்திருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை அரைச்சிட்டு வந்துடணும். அரைச்சிட்டு வந்ததை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். ஒரு முறை இதை நல்லா கலந்து விட்டுடுங்க. நம்ம வெல்லம் சேர்க்கறதுனால கொஞ்சம் இலக்கம் கொடுக்கும். இப்படி நம்ம பிடிச்சோன்னா நல்லா பிடிக்கிற அளவுக்கு வரும். அப்புறம் அதை உதிர்த்து விட்டுடுங்க. இப்போது இன்னொரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கணும். நெய் நல்லா உருகுனதுக்கப்புறமா ஒரு 10லேருந்து 12 முந்திரி பருப்பை சின்ன சின்னதாக உடைச்சி அதையும் சேர்த்துக்கணும். நல்லா வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா உலர்ந்த திராட்சையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். இது ரெண்டும் நல்லா வறுபட்டதுக்கப்புறமா இதை எடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கலவையில் இதை சேர்த்துடணும். சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுடுங்க. ஏன்னா உடனே நம்மளால் கை போட்டு இதை கிளற முடியாது. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம உருண்டை பிடிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய லட்டு தயாராகிடும். சூப்பராக தயாராகிடுச்சு பார்த்தீங்களா. உங்களுக்கு நெய் பத்தலைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட நெய்யை சூடு பண்ணி இதில் சேர்த்து அப்படியே உருண்டை பிடிச்சிக்கோங்க. கொஞ்சம் நேரம் ஆக ஆக அது அப்படியே இறுகிக்கும். நம்மளுடைய சூப்பரான பாதாம் லட்டு தயாராகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மங்கையர் அரசுவையை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.